இன்றைக்கி காலையில் வர செய்தி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. போப் ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை குறித்து தெராப்பி அங்கே இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் போப் ஃப்ரான்சிஸ் அவர்களுக்கு அடுத்த வாரமும் இதே மாதிரியான சிகிச்சை இருக்கும், பட் டேஞ்சரில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது மறுபடியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் இன் டேஞ்சர், சொல்லப்போனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இதை நீங்கள் காலையில் பார்க்கும்போது, இந்த வீடியோ எடிட் பண்ணி காலையில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் போப் ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை ரொம்பவே சிவியராக தான் இருக்குது என்பது தான். இதே மாதிரி ரொம்ப முக்கியமான செய்திகளாக நம்ம பார்க்க வேண்டியது, 6 நபர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ். 600க்கும் அதிகமான நபர்களை ரிலீஸ் பண்ண வேண்டிய தருணத்தில் இஸ்ரேல் இருந்தாங்க, கொஞ்சம் டிலே வந்துச்சு, பட் அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய புதிய நடவடிக்கைகள், உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள், இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள், பல செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவினுடைய அந்த சீஸ்ஃபயர் தான். இந்த காசா சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியலை. 600 பேரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேஸ் 1 முடிந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இன்னையிலேருந்து மறுபடியும் ஃபேஸ் 2க்கான அந்த ஆரம்பமாகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள் ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும். அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில் அடுத்ததாக சீஸ்ஃபயரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 தரப்பும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் எப்போ வேணாலும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு முறை மிரட்டினாங்க. அதே மாதிரி ஹமாஸும் இந்த சீஸ்ஃபயரில் நாங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதங்களும் இருந்தது. கடைசியாக இன்னும் ஒரு 16லேருந்து 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டேஜஸா. அவங்கள எல்லாமே ரிலீஸ் பண்ண பிறகு இஸ்ரேல் சொன்ன மாதிரி நடந்து கொள்வார்களா, ஹமாஸ் சொன்ன மாதிரி நடந்து கொள்வார்களா அப்படிங்கிற டவுட் 2 பக்கமும் இருக்குது. அப்போ 2 பக்கம் இருந்தும் எதிர்ப்புகளோ இல்லாட்டி சின்னதாக ஏதாவது பிரச்சனைகளோ வந்தது என்றால் சீஸ்ஃபயரினுடைய 3rd ஃபேஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் பட்சத்தில் இத்தனை மாதங்களாக நடந்த யுத்தம் மறுபடியும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நடைபெறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமும் கூட. எகிப்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பிளானை சொல்கிறோம்ப்பா, நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் போக சொல்கிறீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு 20 பில்லியன், 1 இல்லை 2 இல்லை, 20 பில்லியன் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் காசாவை ரீபில்டு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது காசாவை ரீபில்டு பண்ணுறதுக்கு டோட்டலாக 20 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அது இல்லாமல் கொஞ்சம் மனித உழைப்புகள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியது இருக்கும். எல்லா நாடுகளும் சேர்ந்தாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். எனவே நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை ரீபில்டு பண்ணிடலாம். நீங்கள் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கேயே இருக்கட்டும், வேறு எங்கேயும் போக வேண்டாம், அவங்களும் அங்கேயே வச்சுட்டு தான் இதை ரீபில்டு பண்ணுறதுக்கான எஸ்டிமேஷன் தான் இப்போ யார் கொடுத்துருக்காங்க, எகிப்து கொடுத்துருக்காங்க. அப்போ வெறும் 20 பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு காசாவை ரீபில்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எகிப்து சொல்வதும், காசாவை இனி ரீபில்டே பண்ண முடியாது, அதுக்கு 20 வருஷங்கள் ஆகும், 200 பில்லியனுக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காசாவை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஃபோர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட கேட்டபோது அதுக்கெலாம் தேவையே கிடையாது, காசாவை நாங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா அது எங்களுடையது தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் சொல்லியிருந்தார். இந்த அசால்ட் ப்ளஸ் எகிப்தினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கை, இது எல்லாமே உலக அரசியலில் ரொம்ப முக்கியமான திருப்பங்களாக பார்க்கப்படுது. இஸ்ரேல் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக காசாவுக்கான ஒரு எதிர்கால திட்டத்துடன் இஸ்ரேல் இருப்பதை நம்மளால் மறுக்கவும் முடியாது. ஸோ இஸ்ரேல், காசா, ஹமாஸ், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை நீண்டு கொண்டு தான் இருக்கிறதே தவிர அதற்கு இன்னும் எண்டு கார்டு வரவில்லை. அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா. அமெரிக்கா சவுதி அரேபியா உறவில் பெரிய மாற்றங்கள் வரும்போது ரஷ்யா அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொன்னாங்க பாருங்கள், அங்கே நிற்கிறாங்க சவுதி அரேபியா. அப்போ சவுதி அரேபியாவில் வச்சு தான் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத 2 நாடுகளும் சொன்னாங்க. ஏதாவது ஒரு நாடு சொன்னால் கூட ஓகே, பேச்சுவார்த்தையில் ஏதோ சலசலப்பு இருக்குப்பா, அது சரிப்பட்டு வராது போல் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். 2 நாடுகளுமே சொன்னாங்க ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச். என்ன புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன அமெரிக்காவுக்கு கூப்பிட்டாரு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு என்ன இங்கே கூப்பிட்டாங்க, ரஷ்யாவுக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் 2 பேருமே பேசிக்கொள்ள போகிறோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எப்போது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத அவரும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் என்ன, உக்ரைன் ஒரு புவர் நெகோஷியேட்டராக இருந்திருக்காங்க, அதனால தான் இந்த சண்டை அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நீடித்து இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை சொன்னாலும் அடுத்த மீட்டிங் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதற்கான விடை இன்று கிடைத்திருக்கிறது. 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை, உக்ரைன் சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தை 2 நாடுகளும் நடத்த போகிறாங்களாம். இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எலெக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சமாக ஸ்பீடப் பண்ணுவாங்க அமெரிக்கா.
உக்ரைனில் எலெக்ஷன் நடைபெறுகிறது என்றால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பெரும் பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது உக்ரைனுடைய அதிபர், இப்போதைய அதிபர் ஜெலன்ஸ்கி தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தி மாதிரி எப்போ வேணாலும் அவிழ்ந்து கீழே விழலாம். ஸோ அவருடைய அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் யார் அடுத்த அதிபர் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்தல் இது எல்லாமே வரும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் அவங்களுடைய கட்சி இது எல்லாமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதன் பிறகு நடந்த ஊழல்கள் பற்றி அமெரிக்காவும் அங்கு புதிதாக வரக்கூடிய அரசாங்கமும் சேர்ந்து விசாரணையை ஆரம்பிப்பாங்க. அந்த விசாரணையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் விக்கி அப்படி சொல்கிற, அதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் இருக்குல்ல. இதை அவரே சொல்லியிருக்கார், ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்கார். எஸ், ஒரு 200 பில்லியன் அமெரிக்க டாலர் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நீங்கள் தந்தீங்கன்னு சொல்கிறீங்க, பட் எனக்கு என்னமோ 40லேருந்து 70 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் கிடச்சிருக்கு, மீதம் இருக்கும் பில்லியன் அமெரிக்க டாலர்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, அதுக்கான கணக்கை எங்களால் சரிபார்க்க முடியலை, இன்னும் நிறைய பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் எங்களுக்கு கிடைக்காமலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். அப்போது எங்கேயோ ஊழல் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பில்லியன், கோடி, லட்ச கோடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏகப்பட்ட பில்லியன்களை யாரோ தின்னுருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த அரசாங்கம் தானே கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா எலெக்ஷனுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி அவர்கள், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக உக்ரைனில் வாழ முடியுமா? அடுத்ததாக என்ன நடக்கும்? பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தில் உக்ரைன் மற்றும் அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 பேரும் சேர்ந்து, ஏன்னா புது அரசாங்கம் வந்துடும், ஜெலன்ஸ்கி அவர்கள் தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் ரஷ்யாவும் நம்புகிறாங்க. அதன் பிறகு தான் இந்த டாக்குமெண்ட் சைனிங் அப்படிங்கிறது இருக்கும் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் ஆப்பிரிக்க நாடுகளில் 60க்கும் அதிகமான கிறிஸ்தவர்களுடைய தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதற்கு காரணம் ISIS தீவிரவாதிகள், அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தான் அப்படிங்கிற ஒரு பகிரங்க ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. 70க்கும் மேலே தலை வெட்டி அப்படின்னு சொல்லும்போதே எந்த காலத்திலப்பா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே உருவாகிறது. அடுத்ததா நடிகர் அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும். இன்னைக்கு அவர் மறுபடியும் ஒரு ட்ரைனிங் செஷனில் அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னும், 2 முறை ஆக்சிடென்ட் ஆச்சு, 2வது முறை அவருடைய கார் கொஞ்சம் கூடுதலான டேமேஜ் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. உயிருக்கு ஆபத்து இல்லை என்கிற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டோவை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நாட்டோ நாடுகளால் ரஷ்யாவை தனிமையாக எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. இதனால் நாட்டோவினுடைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது 4% இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்தது. அதற்கு இன்றைக்கே பல சலசலப்புகள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாட்டோவினுடைய எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், மிலிட்ரி பட்ஜெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்தடுத்ததாக உக்ரைனை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி டோஜ் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. FBI புதிய தலைவராக வந்திருக்கக்கூடிய குஷ் பட்டேல் அவர்கள் அவருடைய அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும், டீப் ஸ்டேட் ரொம்ப அலறிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பிளாக் ராக் சம்பந்தப்பட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய ஷேரை திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க சீனா என்கிற ஒரு செய்தி கொஞ்சம் ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்கு அமெரிக்காவுக்கு. இன்றைக்கி அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட இம்போர்ட் அப்படிங்கிறதுக்கான டியூட்டியை 115% வெறும் 15% கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கூடிய சீக்கிரமே பல அமெரிக்க நிறுவனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களுடைய பிரான்ச்சை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் விற்பனையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கின்றன. இதே மாதிரி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறதுல அமெரிக்கா அவங்களுடைய உறுதியான நிலைப்பாடுடன் இருப்பதால் எவ்வளவு டேக்ஸை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு டேக்ஸை பல நாடுகளும் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிரான, அமெரிக்காவிலேருந்து இங்கே இம்போர்ட் செய்யக்கூடிய பல பொருட்களுக்கு டேக்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள், நிறைய இன்ஃபர்மேட்டிவான அந்த நியூஸஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதே மாதிரி இன்னும் பல செய்திகளை கேட்பதற்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் விதை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, பர்த்டேவாக இருக்கலாம், ஆனிவர்சரியாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு யாராவது ஃபங்க்ஷன்ஸு, ரிலேஷன்ஸ் வராங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிட்ஸ் பெஸ்ட் ஒஃபிஷியல் அப்படிங்கிற நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குது. அதில் உங்களுடைய கேள்விகள், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய பட்ஜெட், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கான பட்ஜெட் 50 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தது மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட் என்னெல்லாம் இருக்குது, எப்படி செய்யலாம், எப்படி அந்த ஈவெண்ட்டை ஒரு மறக்க முடியாத ஈவெண்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது கூடவே நல்ல பொருட்களை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு கிட்ஸ் பெஸ்ட் ஒஃபிஷியல் அப்படிங்கிற நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.